வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தமிழக அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை மையப்படுத்திய தகவலோடு தான் உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன். எப்பொழுதுமே ஒரு சில தலைவர்களிடம் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த தலைவர் முதன்மையான களத்திற்கு வந்தால் நமக்கான விடியலை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை கையில் எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருடைய மனதிலுமே உண்டு. அப்படித்தான் தலைவர்களை தேடுவோம். ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் மனதிற்குள் இருக்கும். ஆனால் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைமை யார் இருக்கிறார் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது, அங்கு தலைமை இல்லாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது, முன்பு இருந்தவர்களே இருந்துவிட்டு போகட்டும் என்கின்ற அடிப்படையில் முன்பு நாம் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆள்வதற்கும் அதிகாரம் செய்வதற்கும் அனுமதியை கொடுத்து விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழலில்தான் ஒரு புதிய தலைமை வருகின்ற பொழுதெல்லாம் நமக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த புதிய தலைமை நமக்கான களத்தை கொண்டு வந்து விடாதா, நமக்கான சூழலை உருவாக்கி விடாதா என்கின்ற எண்ணம் வரும். அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுதும் அந்த எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடமே இருந்தது. சுமார் 10% வாக்குகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதற்கான காரணம், நடுநிலையான மக்கள் அந்த ஒரு இயக்கத்தோடு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்ததின் விளைவுதான். ஆனால் அதன் பின்பு வைகோ அவர்கள் தன்னுடைய கொள்கையில் பல சறுக்கல்களை அவர் கையில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அவருடைய வாக்கு சதவீதம் சரிய தொடங்கியது. அதுபோலத்தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுதும் அதுபோன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருந்தது. விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவருடைய செயல்பாடுகள் மக்கள் சார்ந்த களத்தை நோக்கி திரும்புவதற்கு முன்பாகவே அந்த அவருடைய அரசியல் களம் அவருடைய உடல் சார்ந்த விடயங்களில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்த அவருடைய அடுத்த நகர்வு ஒரு வெற்றிடமாகவே மாறிவிட்டது. இந்த சூழலில்தான் 2009ஆம் ஆண்டு அதாவது தமிழர்களுக்கு எதிராக தமிழர் தாயகத்தில் நடந்த கொடூரத்தை மையப்படுத்தி தமிழகத்தில் பெரிய கொதிப்பு எழுந்தது. அந்த கொதிப்பின் அடிப்படையில் மக்களுக்கு தெரிய தொடங்கியவர் தான் சீமான் அவர்கள். 2010ஆம் ஆண்டு அவர் கட்சி ஒன்றை ஆரம்பிக்கின்றார், நாம் தமிழர் இயக்கம். அந்த இயக்கம் கட்சியாக மாறுகிறது. 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் 2010ஆம் ஆண்டு கட்சியாக மாறுகிறது. அப்பொழுது இளைஞர்கள் மத்தியிலாம் ஒரு தேடல் இருந்தது. காரணம், ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவராக சீமான் அவர்கள் இருப்பார் என்கின்ற நம்பிக்கை பரவலாகவே எல்லோர் மனதிலுமே இருந்தது. இந்த சூழலில்தான் மும்பையிலே தாராவி பகுதியிலே ஒரு தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளருக்கு ஆதரவாக சீமான் அவர்கள் பிரச்சாரம் செய்ய செல்கிறார். இந்த பிரச்சாரம் செய்ய அவர் சென்ற பொழுது பல விமர்சனங்கள் எழும்புகின்றன. சீமான் அவர்கள் தேசிய கட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறார் என்கின்ற ஒரு செய்தி பரவலாகவே பேசப்பட்டது. அதன் பின்பு சீமான் அவர்கள் எடுத்து வைத்த கருத்தாக்கங்கள், தமிழ் சார்ந்து அவர் எடுத்து பேசிக் கொண்டிருந்த செயல்பாடுகள், இவைகள் அனைத்துமே மக்கள் மன்றத்திலே ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்த காரணத்தினால் சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இளைஞர்கள் மத்தியிலே தொடர ஆரம்பித்தது. இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அவர் எடுத்த பிரச்சாரங்கள் இவைகளெல்லாம் மக்களால் மறக்கப்பட்டது. நான் தமிழர்களுக்காக தமிழ் களத்தில் நிற்கிறேன் என்று குறிப்பிட்டு கொண்டு களத்தில் இறங்கி இன்று வரை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அல்லது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் குறிப்பாக ஒரே ஒரு கட்சியை மையப்படுத்திய விமர்சனங்களை தான் கடுமையாக வைத்து கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை மையப்படுத்தி தான் அவருடைய எதிர்ப்பு அரசியல் இருக்கிறது. இது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் களம் என்பதை நாம் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம். இந்த சூழலில்தான் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குவார் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டன. அதில் ஒரு பரபரப்பு செய்திகள் உருவானது. விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கலந்தாலோசித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே கிழக்கு கடற்கரை சாலையில் நெடுந்தூரம் பயணம் போய் கட்சி அமைப்பதை குறித்தும் கூட்டணி அமைப்பதை குறித்தும் பேசியிருக்கிறார்கள். எனவே அண்ணனும் தம்பியும் கூட்டணி அமைப்பார்கள் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டது. அதன் அடிப்படை தொடர்ச்சியாகவே பேசப்பட்டதின் வெளிப்பாடாக விஜய் கட்சியின் மாநாடு நடைபெறுகின்ற அன்றைய நாள்
பத்திரிகைகளும் ஊடகங்களும் மிக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு விஜயின் அந்த மாநாட்டை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தது. காரணம், விஜய் அந்த மாநாட்டில் என்ன பேசப் போகிறார், சீமான் அவர்களுடைய உறவை குறித்தும் அவர்களுடைய கட்சி கூட்டணி அமைப்பு செய்யக்கூடிய விடயங்களை குறித்தும் பேச இருக்கிறாரா விஜய் என்கின்ற விடயம் பரபரப்பாகவே பேசப்பட்டது அல்லது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மேடையிலே பேசிய விஜய் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்தார். எனக்கு 2 கண்கள் இருக்கிறது, ஒன்று திராவிடம், இன்னொன்று தமிழ் தேசியம். அதுபோல நான் எல்லோரிடமும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்கின்ற களத்தில் தான் நான் பயணிக்கப் போகிறேன். யாரையும் நான் விமர்சிக்கக்கூடிய களத்தை எல்லாம் என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு நான் எடுத்து வைக்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். அடுத்த நாள் சீமான் அவர்கள் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை பதிவிடத் தொடங்கினார். அது ஊடகங்கள் முதன்மையான ஒரு களத்தில் எடுத்து வெளியிட்டன. அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது என்கின்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது உண்டு. எனவே சீமான் அவர்கள் நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம் என்பதை மையப்படுத்தி அவர் தொடர்ச்சியாகவே பேசிக்கொண்டிருந்தார். அதற்கான வேட்பாளர்களை அவர் அறிவிக்கக்கூடிய களத்தை எடுத்தார். இந்த சூழலில் அவருடைய கட்சியிலிருந்து பலர் வெளியேறி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் யாரால் வெளியேறுவதற்கான களங்களை உருவாக்கி கொண்டார்கள், எதனால் அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்கின்ற விடயத்திற்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் காத்திருந்தது. சீமான் அவர்களுடைய ஏகாதிபத்திய நடைமுறைதான் அதற்கு காரணம் என்கின்ற ஒரு கருத்து பேசப்பட்டது உண்டு. கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனையே மதிக்க தெரியாத சீமான் அவர்கள் எப்படி ஆட்சியை கொடுத்தால் மக்களை மதிப்பார்கள் என்கின்ற கேள்விகளை பலர் ஊடகங்களிலும் செய்தி நிறுவனங்களிலும் எழுப்பத் தொடங்கினார்கள். ஆனால் சீமான் அவர்கள் அதை குறித்தெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த சூழல்தான் ரஜினியோடு சீமான் அவர்கள் சந்தித்து பேசிய விடயமும் மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் அவர்களோடு சென்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த ரவீந்திரன் அவர்கள் எந்த வலையொலியில் பேசினாலும் சீமான் தான் அடுத்தது ஆட்சியை பிடிப்பார், இத்தனை தொகுதி கிடைக்கும், அத்தனை தொகுதி கிடைக்கும் என்று அவர் கருத்துக்களை பதிவிடுவார். ஆனால் இதுவரை அவருடைய கருத்து கணிப்புகள் எதுவும் பெரிதான வெற்றியை பெற்றதில்லை. அவர் சொல்வார், சீமான் அவர்கள் 20 தொகுதிகளை பெற்று விடுவார், 10 தொகுதிகளை பெற்று விடுவார், 2026 சீமான் அவர்களுடைய ஆட்சிதான் என்று பல கதைகளை அவர் சொல்லுவார். அவருடைய பொய் தகவல்களை சீமான் அவர்கள் நம்பியிருக்கக்கூடும். எனவேதான் ரவீந்திரன் அவர்களை அழைத்து கொண்டு ரஜினி அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார். ரஜினி அவர்களை சந்திக்க சென்ற சீமான் அவங்க 2 மணி நேரம் பேசியதாக ரவீந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். 45 நிமிடம் பேசியதாக சீமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ரெண்டிலுமே மாறுபட்ட கருத்துகள் இருக்கின்றன. இந்த சூழலில் ரஜினியோடு சீமான் அவர்கள் இணைந்து ஒரு அரசியல் களத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே உலாகட்டத் தொடங்கின. இங்குதான் விமர்சனங்களும் வேகம் கட்டத் தொடங்கியது. ரஜினி பாரதிய ஜனதா கட்சியின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதை வெளியே வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். சீமான் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கக்கூடிய களம் இங்கு வேறொரு கோணத்தை உருவாக்கி இருக்கிறது. எங்களை சங்கி என்று குறிப்பிடுகிறார்கள், சங்கி என்பதற்கு இதுதான் அர்த்தம் என்று இறங்கி வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு சீமான் அவர்கள் மாறக்கூடிய ஒரு களத்தை எடுத்து வைத்திருக்கிறது. பரவலாகவே தமிழ் தேசியத்தை அல்லது தமிழர்களுக்கான விடிவு வர வேண்டும் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய தகவல் ஒன்றுதான், மத்திய அரசோடு இணக்கம் காட்டி பயணித்தாதான் தமிழர்களுக்கான, அதாவது வெளியே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான விடிவுக்கான களத்தை உருவாக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இது ஒருபுறம் இருந்தால் கூட சீமான் அவர்களுடைய அரசியல் களம் பாரதிய ஜனதா கட்சியை மையப்படுத்தி தான் பயணிக்கிறதா என்கின்ற கேள்வியை ரஜினியின் சந்திப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. ரஜினியை குறித்து சீமான் அவர்கள் விமர்சித்த பல விடயங்கள் இப்பொழுது காணொலிகளாக ஊடகங்களில் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் முரண்பட்ட கருத்துகளும் முரண்பட்ட செயல்பாடுகளோடும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். ரஜினி அவர்களோடு சீமான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கூட்டு தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பலரை சீமான் இழப்பதற்கான ஒரு களத்தை கொண்டு வரும் என்பதுதான் இன்றைய அரசியல் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது.
ரவீந்திரன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாளர் என்கின்ற ஒரு கருத்து பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அவர் சீமான் அவர்களையும் அதுபோன்ற ஒரு களத்திற்குள் கொண்டு சென்று விட்டாரா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர எதிரி நண்பனும் இல்லை என்பது பழமொழி. அதை மீண்டும் ரஜினி சீமான் சந்திப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது. சீமான் அவர்களுடைய அரசியல் களத்திற்கு ரஜினியின் சந்திப்பும் ரஜினியின் உறவும் எந்த கோணத்தில் உதவும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.